ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு கான்டென்ட் ஆக்டிவிட்டி. 2026லையும் இன்னமும் நீங்கள் கால்ஸ் எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்களா? மார்க்கெட் எல்லாருக்கும் ஒரே டேட்டாவை தான் தருது. நம்ம மட்டும் ஏன் இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கணும்? நமக்கான டேட்டாவை நம்மளே எடுத்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு தான் நல்லது. அடுத்தவங்களை நம்பி இருக்கிறத இன்னையோட நம்ம விட போகிறோம். பெரும்பாலும் மார்க்கெட்டில் நமக்கு என்ன பிரச்சனை? டைரக்ஷன் ஃபைன் பண்ணுறது. இன்னும் க்ரீனை பார்த்தா அப்சைட் தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு பை பண்ணிவிட்டு, ரெட்டை பார்த்தா செல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ மார்க்கெட்டில் டைரக்ஷனை எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுங்கிறத ஒரு சிம்பிளான டாபிக்ஸை வச்சு சிம்பிளான டூல்ஸையும் யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? மார்க்கெட்டில் இன்னும் க்ளோஸ் ஆகாத டோட்டல் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட ஒரு கவுண்ட் தான் ஓஐ. இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குன்னு காட்டும். ஓஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டில் அதிகமான லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்லிப்பேஜும் கம்மியாகும். ஓஐ கரண்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ பொசிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லும். ஸோ இதை வச்சு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும், எதுக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஓஐ அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட்டோட ஓஐ அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஸோ ஓஐ தான் ஒரு பேசிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இதில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டியான இந்த ஓஐஸை கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஓஐயும் வால்யூமையும் வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணி ஏடிஎம்க்கு அபவ் 1 ஸ்ட்ரைக்கும் பிலோ 1 ஸ்ட்ரைக்கையும் செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது ஓஐ, எல்டிபி அதாவது லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், வால்யூம், சேஞ்ச் இன் ஓஐ. ஸோ இதை வச்சு மார்க்கெட் டைரக்ஷனை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓஐ, வால்யூம், எல்டிபியை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் மூலயமா மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். வாங்க அந்த சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் ப்ரைஸ், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் இருக்குது. இதில் ப்ரைஸ் ரைஸ் ஆகி, வால்யூம் ரைஸ் ஆகி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆனிச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷை டினோட் பண்ணுது. அதாவது ப்ரைஸ் கண்டினியூஸாக மேலே போகும். அடுத்ததாக ப்ரைஸ் ரைஸ் ஆகி வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபால் ஆனிச்சுன்னா இது ஒரு அப் ட்ரெண்டை வீக்கனிங் ஆக்குது. மாடரேட்டாக பியரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக இருக்க அப் ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ப்ரைஸ் ஃபால் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் ரைஸ் ஆனிச்சுன்னா இது ஒரு வீக்கான சிக்னல். ஸோ மார்க்கெட் பியரிஷை நோக்கி போகுது. டவுன் ட்ரெண்ட்ஸ் கண்டினியூஸ் ஆகும். அடுத்ததாக ப்ரைஸ், வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூணுமே ஃபால் ஆனிச்சுன்னா இது ஒரு மாடரேட் புல்லிஷ். டவுன் ட்ரெண்ட் வீக்கன்ஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். இப்போ அதை எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். சினாரியோ 1ல் லாங் பில்டப் நடக்குது. அதாவது ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ஓஏயும் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் அக்ரெசிவான பையிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேடர்ஸ் அங்கே புதுசாக ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் புதுசாக பணம் நிறையா வரதுனால புது கான்ட்ராக்ட் பவர்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சினாரியோ பி, ஷார்ட் கவரிங். அதாவது செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ஓஏ ட்ராப் ஆகுது. இது ஒரு ஃபியர் பேஸ்டு ராலி. அவங்களோட கான்ட்ராக்ட்ஸை க்ளோஸ் பண்ணி லாஸஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிவர்சலுக்கான சிக்னலாக இருக்கும். அடுத்தது பியரிஷ் மொமெண்டம், ஷார்ட் பில்டப். அதாவது புதுசாக ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இதனால் ப்ரைஸ் ஃபால் ஆகும், ஓஏ இன்க்ரீஸ் ஆகும். அக்ரெசிவான செல்லர்ஸ் உள்ளே வராங்க. அவங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட எண்ணம் என்னன்னா மார்க்கெட் ஹெவியாக கிராஷ் ஆகுங்கிறது தான். அடுத்தது லாங் அன்வைண்டிங். இதோட அர்த்தம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்க லாங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதனால் ப்ரைஸ் ஃபால் ஆகும், ஓஏயும் ட்ராப் ஆகும். இதனால் மார்க்கெட்டில் ஒரு வீக்னஸ் ஆர் புல் பேக் நடக்கலாம். பட் கிராஷ் நடக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,500ம் 25,000லையும் அதிகமான ஓஏ இருக்குது. ஸோ அப்சைட் ரெசிஸ்டண்ட்டாகவும் டவுன் சைட் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு வால்ஸ் மாதிரி இருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளேயே இருக்கணும்னு செல்லர்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட ப்ரீமியம் டிகேலேருந்து ப்ராஃபிட்ஸை எடுக்க முடியும். சிம்பிளாக சொல்லலாம், கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ எடுத்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,250ங்கிறது தான் ஏடிஎம்.
இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓஐ சேஞ்ச் நடந்திருக்கா? ஆமாம் நடந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கு? இந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு. ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் இந்த டேட்டாவே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு எடுத்த டேட்டாவோட இதை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஓஏயில் சேஞ்ச் நடந்திருக்கா? ஆமாம் நடந்திருக்கு. ஆல்ரெடி 75,431 ஓஏ இருந்த இடத்துல இப்போ 75,015 தான் இருக்குது. ஸோ இங்கே ஓஏ ட்ராப் ஆகிருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,50,000 கிட்ட இருந்தது, 11,50,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக எல்டிபி உங்களுக்கு 137லேருந்து 123க்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஓஐ ட்ராப் ஆயிருக்கு, எல்டிபியும் ட்ராப் ஆயிருக்கு. இதனால இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அந்த சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, ஓஏயும் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ மைல்ட்லி பையர்ஸ் ஆர் கிவிங் அப். லாங் அன்வைண்டிங் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மைல்ட்லி பியரிஷாக இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்கள் எடுத்த டேட்டாவையும் இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேரக்ஷன் சேம் டேரக்ஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் அதே டேரக்ஷனில் கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியும். இதுவே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஷார்ட் பில்டப் ஆர் ஷார்ட் கவரிங் மாதிரியான ஏதோ ஒன்று நடந்திருக்கும்னு தெரியும். இதுவே ப்ரைஸும் ஓஏயும் அப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புல்லிஷ். மார்க்கெட் ஹெவியான அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மெத்தடை நாங்கள் 4 hour 1 hour ½ hour இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தோம். ஸோ 15 மினிட்ஸ் இதில் நல்ல டைரக்ஷன் மூவ்மெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் 15 மினிட்ஸே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்ட்ராடே டிப்ஸ் என்னென்னா, டோட்டல் ஓஏ மட்டும் பார்க்காம சேஞ்ச் இன் ஓஏயும் சேர்த்து பார்த்து அக்யூரேட்டான மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஓஏ ஷிஃப்டிங்னால பிரேக் அவுட் நடக்க போகிறத முன்னாடியே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் ஓஏ மட்டும் நம்பாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வால்யூம் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவாய்ட் லோ ஓஏ ஸ்ட்ரைக்ஸ். ஓஏ கம்மியாக இருக்க ஸ்ட்ரைக்ஸில் என்ட்ரி எடுக்காதீங்க. லிக்விடிட்டி இல்லாமல் உங்கள் ஆர்டர் ஸ்லிப்பேஜ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை ஓஏ வச்சு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.